தற்கால சூழலில் கிறிஸ்தவ குடும்பங்கள் நாம் சந்திக்கிற சவால்கள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நாம் எதிர்கொள்ளுகிற பல விஷயங்களை இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். ப்ராக்டிக்கலாக உங்களுடைய கிறிஸ்டியன் லைஃப்பை நீங்கள் கொண்டு போகணும். அப்போ தான் அதில் ஆசீர்வாதம் இருக்க முடியும். எங்கே நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இடம் இல்லையோ அங்கே உங்களுடைய கிறிஸ்தவம் மதமாகிவிடும். அதுதான் அங்கே நடக்கும். கிறிஸ்டியானிட்டி வில் பிகம் ரிலீஜியன். அது வாழ்க்கையாக இருக்காது. அதுக்கு தான் நம்ம ரொம்பவே எப்போவுமே கவனமாக இருக்கணும். அவர் அதான் சொல்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்றாரு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன, எதுக்கு விரோதமா போராடினாரு அவரு? இல்லை, எதுக்காக போராடினாரு? எதையாவது காசுக்காகவோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ போராடினாரா? இல்லை. கிறிஸ்தவ விசுவாசத்தின் உண்மை தன்மையை நிரூபிப்பதற்கு தான் தன்னுடைய வாழ்க்கையில அந்த போராட்டம் என்றால், கிறிஸ்தவ உண்மைக்கு எதிராக இருக்கிற விஷயங்களுக்கு என்னுடைய கடினத்தை நான் காட்டுவது, என்னுடைய எதிர்ப்பை நான் காட்டுவது. அதுதான் போராட்டமாக வாழ்க்கையிலே மாறுகிறது. பல நேரங்களிலே நமக்கு வெளியிலிருந்து ஈர்ப்புகள் வந்துவிடும். ஏன் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அந்த சபையில் இப்படி இருக்கிறாங்க, இங்கே எப்படி இருக்கிறாங்க, அங்கே அப்படி போகிறாங்க, இங்கே எப்படி போகிறாங்க, அங்கே இத்தனை பேர் போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஈர்ப்புகள் நமக்கு வர்றது சகஜம்தான். ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும். சத்தியத்தில் நிலை கொண்டு அதில் உறுதியாக நிற்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஈர்ப்புகளிலே நீங்கள் மயங்கிவிடக்கூடாது. காலையில் நம்ம ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலிருந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கான பல உண்மைகளை நாம் தியானித்தோம். எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நான் ஏதோ உங்களுக்கு புதுசாலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போ இந்த கேம்பில் நான் என்ன பிரதானமாக நான் எப்படி யோசித்தேன்னு சொன்னால், லைஃப் அப்ளிகேஷன் பார்ட்டை உங்களுக்கு நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சது தான், ஆனால் எப்படி அதை வாழ்க்கைக்கு கொண்டு வருவது, வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கொள்வது, அதில் நாம் நிலைத்திருப்பது, அதை தான் இந்த கேம்பில் உங்களோட அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை கொஞ்சம் உங்களோட கூட பேசலான்னு சொல்லி அதை தான் நான் அதிகமாக விரும்பினேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம். 6வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில ஒரு குடும்பத்தை குறித்த குறிப்புகள் நமக்கு வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோவா என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் குறித்த குறிப்புகள் நமக்கு அங்கு வருகிறது. அது 10ஆம் அதிகாரத்திலும் 11வது அதிகாரத்திலும் அது தொடர்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த 9வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், நோவா நம்ம இப்படி தானே சொல்லி பழகிறோம், நோவா தாத்தா கதை தானே, அதான் தெரியுமே நமக்கு. ஸோ நீங்கள் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் என்ன வாழ்க்கைக்கு எனக்கு என்ன தேவை, எப்படி என்னுடைய கிறிஸ்தவ குடும்பத்தை நான் வடிவமைப்பது? நேற்று ராத்திரியே நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன். நோவாவின் காலத்தில் உலக மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அதை நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? 6வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம், மனிதனுடைய அக்கிரமம் பெருகினது, நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். 5வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 11வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களிலே சில குறிப்புகளை பார்த்தோம். பூமியானது சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் வழிகளை என்ன செய்தார்கள்?
கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தவிர்த்து ஏதோ கொஞ்சம் பேரை அங்கே இங்கேன்னு கூட சொல்ல முடியாது. என்னங்க அவர் மட்டும்தான் அப்படி இருந்தாரா? அவர் மட்டும்தான் இருந்தாருன்றதுக்கு என்ன சாட்சினா, பேழைக்குள்ள அவர் மட்டும்தான் போனார். அதில் தான் தெரிஞ்சுக்கிறோம். நோவாவும் நோவாவின் மனைவியும் அவருடைய 3 குமாரர்களும் மருமகள்களும் 8 பேர் உள்ள போனாங்க. அதில் தான் தெரிஞ்சுக்கிறோம் வேற யாரும் அந்த வாழ்க்கையில் அவங்க இல்லை. அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்க எங்க வந்திருப்பாங்க? அவங்க பேழைக்குள்ள வந்திருப்பாங்க இல்லையா? பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகுதான் நோவாவின் குமாரர்களுக்கு பிள்ளைகள் இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் நம்ம சேம் வரலாறு என்ன, காமின் வரலாறு என்ன, யாப்பேத்தின் வரலாறு என்ன அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். நீங்க நல்லா கவனிங்க, சேமுடைய வரலாறு 2 முறை குறிக்கப்பட்டிருக்கும். காமுடைய வரலாறு, யாப்பேத்துடைய வரலாறு எல்லாம் ஒரு முறை குறிக்கப்படுகிற நேரத்தில் சேமுடைய வரலாறு 2 முறை குறிக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஏன் 2வது முறை திரும்ப வருகிறது? 11வது அதிகாரத்தில் சேமுடைய வரலாறு 2வது முறை ஏன் வருதுன்னா, ஆபிரகாமுடைய குடும்பத்தில் முன்னோர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இந்த சேமுடைய சந்ததியில தான் வர்றார். அதனால அதை சொல்றதுக்காக மறுபடியும் சேமுடைய வரலாறு 2வது ஒரு முறை சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், யூத மக்கள் எந்த மகன்ல இருந்து வந்தவங்க? சேம் அப்படின்ற அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த யூத மக்கள். ஏன்னா அதுல இருந்து தான் இந்த குழந்தைய கொஞ்சம் பார்க்கணும்னா, குழந்தை யாருடைய குழந்தை? தூக்கிடுங்க, குழந்தைய கத்த விடாதீங்க, குழந்தை தூக்கி விடாதீங்க, கத்த விடாதீங்க. அப்ப நம்ம யூத மக்கள் எல்லாம் இந்த சேமுடைய வரலாற்றிலே வந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த பகுதியில். ஆனா அதுக்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா, தனக்கு முன்னால் இருக்கிற உலகம் கரைபட்டிருந்த நிலையில நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் அவன் காத்து கொண்டான். இதுக்கு ஒரே ஒரு வசனத்துல எபிரேயரின் ஆசிரியர் பதில் சொல்றார். 11வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனம். கொஞ்சம் எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் முழுவதையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து சுதந்திரவாணியானான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப நோவாவினுடைய முழு செயல்பாட்டுக்கும் அடிப்படையில் இருந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன? விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தை. நோவாவினுடைய வாழ்க்கை முழுவதுக்கும் அடித்தளத்தில் இருந்த ஒரு வார்த்தை என்னது? விசுவாசம். இப்ப நம்ம எப்படி விசுவாசத்தை இன்டர்பிரட் பண்ணிட்டோம்னா, விசுவாசம்னாலே அது ஒரு டோக்கன் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு எதுக்கு எடுத்தாலும் விசுவாசமா இருந்தீங்கன்னா அதை வாங்கிக்கலாம், இதை வாங்கிக்கலாம், இதை அடைஞ்சிடலாம், இதை சாதிச்சிடலாம், இப்படி சொல்றதுக்கு தான் விசுவாசம் பயன்படுதே தவிர, நான் காட்டுகிற கடவுளுக்காக காட்டுகிற என்னுடைய உண்மை, என்னுடைய மன உறுதி, மன உத்தமம், இதுக்கு பேர் கூட என்னதான்? இது விசுவாசம் இல்லையா? நான் விசுவாசிச்சேன், ஆண்டவரை நம்பினேன், எனக்கு ஆண்டவர் பண தேவைகளை சந்திச்சார், அல்லது வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நல்லதுதான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ஏரியாவில் மட்டும் நீங்க இருக்கக்கூடாது. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல ஒரே நாணயமாகிய விசுவாசத்தின் மறுபக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு காட்டுகிற உண்மை, நான் ஆண்டவருக்கு காட்டுகிற மன உறுதி, உத்தமம், என்னுடைய மன உண்மை, இவைகளும் அதில் அடங்கி இருக்கிறது என்பதை ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால்தான் அவர் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காக்க முடிந்தது. பெயரளவுல நம்ம விசுவாசிகள் என்று இருக்கக்கூடாது. அதை எங்க கொண்டு வரணும்? நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்.
கடவுளுக்கு எவ்வளவு தூரம் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய மன உண்மையை, உறுதியை, உத்தமத்தை நீங்கள் நிலைநாட்டுகிறீர்கள். நான் நிலைநாட்டுகிறேன். இதை ஆண்டவர் பார்க்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடும்பங்கள் இந்த விசுவாசத்துக்குள்ள இருக்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீ யாரு? நான் விசுவாசி. நீங்க எந்த சபைக்கு போறீங்க? பொதுவாக பாஸ்டர்ஸ் பேரை தான் விசுவாசிங்க சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் பால்ராஜுடைய சபைக்கு நான் போறேன், அது பாஸ்டர் சேத்துடைய சபைக்கு நான் போறேன், அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ இந்த அளவுல தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடுதே தவிர நாம வாழ்க்கை நிலையில எப்படி இதை நிலைநாட்டுவது? என்னை சுற்றிலும் பாதகங்கள் இருக்கத்தான் செய்யும், என்னை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதன் நடுவில் எப்படி நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்பது, கர்த்தருக்கான விசுவாசத்தை நிலைநாட்டுவது? நம்முடைய ஆண்டவர் குடும்பங்களின் ஆண்டவர். குடும்பங்கள் தான் அதற்கு மையம் என்று, கடவுளுடைய செயல்பாட்டின் மையம் என்று நான் நேற்று ராத்திரி உங்களுக்கு சொன்னேன். நோவாவுடைய வாழ்க்கைக்கு வாங்க. நல்ல விஷயம் ஒரு மனுஷன் இருந்தா கண்டிப்பா எத்தனை விஷயம் இருக்கும்? நல்ல விஷயங்களும் இருக்கும், என்ன விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். கெட்ட விஷயங்களை நீங்க யார்கிட்ட மட்டும்தான் தேட முடியாது? யார்கிட்ட மட்டும்தான் தேட முடியாது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம்தான். மனிதனாய் வாழ்ந்ததிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மனிதனிடத்தில் தான் நீங்கள் ஒரு குறையும் கூட காண முடியாது. குறையற்றவர், மனிதனாய் வந்த பூரணர் அவர். மற்ற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். சில மனிதர்களை பற்றி பைபிள்ல குறிப்பிடப்படாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக அவங்க எல்லாமே ஃபுல்லா ரொம்ப பூரணர்கள் அப்படின்னா நீங்க நினைக்க முடியாது. அவர்களுக்கும் பலவீனங்கள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதை மேற்கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கு அதேதான், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம அதை என்ன செய்ய வேண்டும்? மேற்கொண்டு வாழ பழக வேண்டும். முதல் விஷயம் நமக்கு என்ன தேவை? நோவா நம்ம கற்றுக் கொடுக்கிற குடும்பமாக அவன் நம்ம கற்றுக் அவனுடைய குடும்பத்துக்கும் வெளி உலகத்துக்கும் அவன் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன? இறை உறவின் நெருக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். கடவுளோடு இருக்கிற உறவிலே ஒரு நெருக்கமான நிலையை கையாளுவது. ஏனோ தானோ என்று இருப்பதல்ல, பட்டும் படாமல் இருக்கிறதல்ல, எப்பயாவது ஒரு தடவை அப்படின்னு இருக்கிறதல்ல. த கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப், தொடர்ந்து அவரோடு வைத்திருக்கிற ஒரு உறுதியான வாழ்க்கை, நெருக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய 2வது பகுதியை நீங்கள் படிப்பீர்களானால், ஆதியாகமத்தில் நாம் அங்க என்ன வாசிக்கிறோம்? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா நோவா வாக் வித் காட். நோவா கடவுளோடு நடந்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த உறவின் நெருக்கத்தை அவன் பராமரித்தான். இவனுடைய முன்னோர்கள ஒருத்தர் தான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிற ஏனோக்கு, இல்லையா? 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இமயமலைக்கு அவர் போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அப்படிதானே? நோவாவோ அல்லது ஏனோக்கோ குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு மலைப்பகுதியில் போய் சன்னியாசியா இருந்தாங்க அப்படிலாம் கிடையாது. ஏனோக்கை பற்றி நீங்க படிச்சாலும், நோவாவை பற்றி படிச்சாலும் அவங்க யாரோட தான் இருந்தாங்க? குடும்பத்தோட தான் இருந்தாங்க, இல்லையா? குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். குடும்ப கடமைகள் இருந்தது, வேலைகள் இருந்தது, வருமானங்கள் அவர்களுக்கும் தேவைப்பட்டது. ஆனால் அவைகளின் நடுவில் தான் இந்த இறை உறவின் நெருக்கத்தை அவர்கள் கையாண்டார்கள். The closeness. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய இறை உறவின் நெருக்கம் எத்தன்மை உள்ளது. இந்த இறை உறவின் நெருக்கம் அப்படின்னு வரும்போது அதுக்கு என்னெல்லாம் அவசியமாகுது? நான் காலையிலே சொன்னேன், கடவுளுடைய வார்த்தை அங்கு தேவைப்படுகிறது. இறை உறவின் நெருக்கத்திற்கு மிக அடிப்படையில் இருப்பது என்னது? கடவுளுடைய வார்த்தை.
அடுத்து நான் அவரோடு பேசுகிற அந்த ஜெப நேரங்கள். நம்ம மக்களுக்கு இந்த கூட்டத்தோட சேர்ந்து ஜெபிக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அங்க ஜெபம் நடக்குது, இங்க ஜெபம் நடக்குது, அங்க 4000 பேர் வந்தா, இங்க 3000 பேர் வந்தா, அங்க போய் நானும் ஜெபம் பண்ணேன், இப்படி சொல்றதுல தான் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. தனிப்பட்ட விதத்துல உனக்கு கடவுளோடு நேரம் செலவழிக்கிற அந்த தன்மை, அந்த ஆசை உனக்கு இருக்கிறதா? இங்கதான் நீங்க உங்களை கணக்கு போடணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்க வாசிக்கணும். நீங்க என்ன வாசிக்கிறீங்க? நோவா தேவனோட என்ன செய்தான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா அந்த நெருக்கத்தை அவன் கையாண்டான். விசுவாச மக்கள், நம்ம இந்த கடைசி நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய மிக அக்கறை செலுத்தப்பட வேண்டிய உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்கிற நேரங்களும், நீங்க தனிமையில ஆண்டவரோட செலவழிக்கிற நேரங்களும். 90% மேல் உள்ள பல விசுவாசிகள் தனி ஜெபம் என்கிற நிலைப்பாடே இல்லாம தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்லவங்க தான், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, எல்லா விஷயத்திலும் அவங்க சரியா தான் இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு ஆண்டவரோட தனிப்பட்ட விதத்துல அந்த நேரத்தை செலவழிப்பதற்கோ அமைதியா இருப்பதற்கோ நமக்கு என்ன இல்லை, சமயம் இல்லையா? அந்த நெருக்கத்தை நீங்க பராமரிக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? சரி, அந்த விளைவு என்ன? சாதகமான காலங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப உறுதியா இருப்பீங்க. சர்ச்சுக்கு போறோம் வர்றோம், நம்ம சுத்தி கிறிஸ்தவ சூழ்நிலைகள் அது இதுன்னு வரும்போதெல்லாம் நீங்க கரெக்டா இருப்பீங்க. எப்ப நீங்க முடிச்சிருவீங்கன்னா, ஒரு நெருக்கமோ பாடுகளோ நம்ம வீட்டு கதவை தட்டும் போது, நம்ம விசுவாச வாழ்க்கையின் கதவை தட்டும் போது, தனி ஜெபம் பழக்கம் இல்லாதவர்கள், தனியாக வாழ்க்கையில ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்காதவங்களால என்ன செய்ய முடியாது? சொல்ல நிற்க முடியாது. அவங்க தோத்து போயிடுவாங்க. பேதுரு எது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு? காவலிலும் சாவிலும் பின்பற்றி வருவேன்னு சொல்லுங்க. கழுத்துக்கு கத்தி வர்ற வரைக்கும் அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். காவலிலும் சாவிலும் நான் பின்பற்றி வருவேன். கழுத்துக்கு கத்தி வந்த போது அவர் என்ன சொன்னாரு? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுதான் அவரை நீங்க ரொம்ப சீப்பாலாம் இடம் போட்ட முடியாது. அவர் ரொம்ப வைராக்கியம் இருந்தது, அன்பு இருந்தது. நீங்க கூட அப்படிதான் சொல்லுவீங்க, நான் கூட அப்படிதான் சொல்லுவேன். ஆனா செயல்பாட்டுக்கு வரும்போதுதான் நிக்க முடியுமா முடியாதுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இறை உறவின் நெருக்கத்தை பராமரியுங்கள். வேத வசனத்தை காலையிலே சொன்னேன், படிங்க. என்ன இன்னைக்கு நீங்க படிச்சீங்க? ஆண்டவர் உங்களோட என்ன பேசினார்? ஒரு விசுவாசியா நீங்க அந்த நாள்ல என்னைக்கு உங்களை கேட்டாலும், இன்னைக்கு காலையில இந்த வேத பகுதியை படிச்சேன், இதன் மூலமா ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு உணர்த்தினாரு, பேசினாரு, நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் உங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? நம்ம கிறிஸ்தவனுடைய பரிதாப நிலை என்ன தெரியுங்களா? நான் பல இடங்களுக்கு போறேன், நிறைய பேருக்கு என்ன பைபிள்ல எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு தெரியாது. அது ஒரு 60 70 இருக்குங்கய்யா அப்படின்னு புதுமைப்பா சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டில் சொன்னா புதிய ஏற்பாட்டில் தேடுவாங்க, புதிய ஏற்பாட்டில் சொன்னா பழைய ஏற்பாட்டில் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா? காரணம் என்ன? அந்த அளவுக்கு அவங்க பைபிளோட என்ன ஆகல, பரிச்சயம் ஆகல. அவங்க பரிச்சயம் ஆகல, அது அவங்க படிக்கிறது இல்லை. இதுதான் காரணம். உங்களுக்கு படிக்க தெரியுமா? உங்களுக்கு இங்கிலீஷில் கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் பைபிள் படிக்கணும்னு எங்கே இருக்கா? சட்டம் இருக்கா? ஒன்றும் இல்லை. இல்லை, உங்கள் தாய்மொழி படிக்க தெரியல, படிக்கணும். எவ்வளோ நேரம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க வேத தியானத்துக்கு? எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். நான் எப்போவுமே அடிக்கடி யோசிக்கிறது, காலையில் தாய்மார்களை பார்க்குறீங்களா? அவங்க நேரமே எழுந்து விளக்குமாறு வாடியோட வெளியே வந்துடுவாங்க வாசலுக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல இறந்து பகிலை தூக்கிட்டு வாசலுக்கு கூட்ட ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் ராத்திரி படுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை என்ன செய்யாது? ஓயவே ஓயாது, இருக்கதான் செய்யும். ஐயாமாரும் அதே மாதிரி காலையில் எழுந்தோன்னா அந்த வேலை இந்த வேலை. சரி, உங்களால் காலையில் தான் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல,
அந்த நாள்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னா கூட அது ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஒரு நேரம், எந்த நேரம் வசதியோ டிஸ்டர்ப் இல்லாம அமைதியா உட்கார்ந்து உங்களால இந்த வேலையை செய்ய முடியுமோ அந்த நேரத்துல இந்த மேற்படியான மட்டும் ஒரு தூரமா வச்சுட்டு போயிருக்கு. யாரு சொல்லுங்க, இந்த கையில என்ன வச்சிருக்கிறாங்க? இவன் கையில இருக்கிற வரைக்கும் உங்க ஜெப நேரம் வழங்க. உங்களுடைய கால்கள் எங்கதான் இருக்கும் சொல்லுங்க. யார் போன் அடிக்கிறா, யார் பேசுறாங்க, இதெல்லாம் கவனமா இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த சைலண்ட்ல போட்டு வேற எங்கேயாவது வச்சுட்டு போய் பேசாம வேலையை இருப்பாங்க. நான் யோசித்து பார்ப்பேன், ஒரு காலத்துலலாம் நம்ம வீட்டில் ஃபோனே இருக்காது. நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னா 10 வீடு தள்ளி ஒருத்தர் வீட்டில் இருக்கும், அவங்க வீட்டுக்கு நம்ம ஓடுவோம், அப்படிதானே? அது ஒரு காலம். அப்புறம் நம்ம எல்லா வீடுகள்லையுமே லேண்ட்லைன் ஃபோன் வந்தது, அது ஒரு காலம். இப்போ எல்லாருக்கையும் என்ன வந்துருச்சு? இது இல்லாமல் நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லைங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம பசங்க கிட்ட செல்போன் வச்சிருப்பானுங்கன்னா அவனுக்கிட்ட இருந்து 2 நாளைக்கு அதை பிடிச்சி வச்சிருங்க, வீட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. அப்புறம் இல்லைங்களா, வீட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. பொதிச்சு அவன் குளம் போய் வாங்குவோம், அவனால் அது இல்லாமல் இருக்க முடியாது. இது வேண்டாம் நான் சொல்ல வரல, இது இல்லாமல் இன்னைக்கு நம்ம இப்போ எல்லா டிரான்சாக்ஷனுமே எல்லாம் தான் நடக்குது, செல்போனில் தானே நடக்குது, ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதிகமான நேரத்தை எது எடுத்துக் கொள்ளுகிறது சொல்லுங்க. இப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், செல்போனை கையில எடுத்துட்டா இந்த ரீல்ஸ் ஒன்று போடுறான் பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க மணிக்கணக்கு, ஆண் வாய குழந்துக்கிட்டு அதையே உட்காந்து பார்த்துக்கிட்டு அவனால உட்கார்ந்து இடத்த விட்டு என்ன செய்ய முடியல சொல்லுங்க, எதிரிக்க முடியல. கேரளாவில் நீங்க ஏதோ மார்த்தமா சர்ச்சா அல்லது சிஎஸ்சி சர்ச்சோ தெரியல, மலையாளம் எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனால் மலையாளத்தில் தான் அவர் பேசுகிறார் அந்த ஃபாதர், இந்த சர்ச்சு ரெவரண்ட், அது புரியுது எனக்கு. அவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அவர் எப்படி சொல்றாரு? ரீல்ஸோட அதிகமான நேரம் உட்காராமலும் ரீல்ஸோட சேர்ந்து நிறைய நேரம் சிரிக்காமலும் அப்படின்றாரு. எனக்கு ஏதோ கொஞ்ச நேரமா மலையாளம் புரியுது. அதிகமான நேரத்தை நம்மளை அப்படி எடுத்துட்டா நம்மளை அசைய விடாம உட்கார வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. பைபிள் ஒரு வார்த்தை சொல்றது தெரியுமா? நீ எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறாயோ அதற்கு நீ ஆம். நேரம், உன்னுடைய நேரத்தை எப்படி செலவழிக்கிறாய்? குடும்பத்துல நம்ம குடும்ப மக்கள் எல்லாரும் ஒரு காலத்துல பாருங்க, காலையில எல்லாரும் ஸ்கூல் பிள்ளைங்க போவாங்க, கணவன்மார் வேலைக்கு போவாங்க, மனைவி வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் எல்லாம் திரும்பி வந்தவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துச்சு, ஆபீஸ்ல என்ன நடந்தது, அப்படி இப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன நடக்குது சொல்லுங்க? வந்தவொடனே ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு கப்பு டீயோட என்ன செஞ்ச வேண்டியது. இந்த மிருகங்கள்லாம் சூழ போய் அதாவது கூண்டுக்குள்ள உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்து இதையே சாப்பிட்ற நேரம் டேபிள் வர வேண்டியது, போட்டு திங்க வேண்டியது, மறுபடியும் போயிட வேண்டியது. யாரும் ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கோ கடவுளோட பேசுறதுக்கோ நமக்கு என்ன இல்லை. நமக்கு இஸ்லாமியர்கள் நீங்க கவனிச்சுப்பாங்க, நான் 2-3 தடவை அனுபவிச்சிருக்கேன். ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு தடவை கடை வீதியில் ஏதோ ஒரு பொருள் வாங்குறது, ஒரு வெளிநாட்டு பொருள் விற்கிற ஒரு கடை, ஏதோ செல்போனுக்கு பேட்டரியோ ஏதோ ஒரு வாங்குறதுக்காக அந்த கடைக்குள்ள நிற்கிறேன். கூட்டம் அவ்வளோ நிற்கிது, கூட்டம் எரிஞ்சு விடுக்கிறாரு அந்த கடைக்காரர். சார் வாங்குறதுலாம் வாங்கும் போது வெளியே போங்க அப்படிங்கிற கஸ்டமர், இல்லைன்னா அப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே வாங்க அப்படிங்கிற பயங்கரமாக சத்தம் போடு, கொஞ்சம் எல்லாம் கடையை சீக்கிரம் காலி பண்ணுங்க. ஏன் இவர் ஆத்திரப்படுறாருன்னு பார்த்தா சொல்றாரு, நான் என்ன செய்யணும், தொழுது. நான் அதிகமாக ஊர் சுற்றுறாரு, அதனால் பையை நிறைய யூஸ் பண்ணுவேன். ட்ராவல் பேக்கு, ஒரு ட்ராவல் பேக் போன மாதத்தில் தூத்துக்குடிக்கு போயிருக்கும் போது அது ஒரு பக்கம் அங்கு வச்சு அதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு போய் வழக்கு ஒரு முஸ்லீம் கடையில் தான் கொடுப்பேன். அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட நான் போகும்போது மணி 12 மணி இருக்கும். அவர் சொன்னார், சார் 1/4 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரத்துக்கு நீங்கள் திருப்பி வந்து பையை வாங்கிடுங்க, வந்துடுங்க சார் அப்படிங்க.
என்ன சார் அப்படின்னு, நான் வந்துருக்கேன் சார், வேலையை முடிச்சுருவேன் நான் அப்படின்ட்டு. நான் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போனேன். வந்துட்டீங்களா சார், வாங்க, இவ்வளோ காத்துட்டு இருந்தேன், நான் தொழுது போகணும். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, அஸ் எ கிறிஸ்டியன் will you do that? நீங்கள் இதை செய்வீங்களா? கடையில் நிறைய ஆள் இருக்கிறாங்கன்னு வைங்க, நீங்கள் கடை சாத்திட்டு சர்ச்சுக்கு வருவீங்களா? சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆலயத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கூட்டத்தை கடைகளை கொண்டு வந்தார். ஆலயத்துக்கு கூட போக முடியல, அந்த அளவுக்கு கர்த்தர் கடையில் என்ன கொண்டு வந்தாரு, கூட்டத்தை கொண்டு வந்து விட்டார். இப்படி தான் பேசுறதுக்கு நமக்கு தெரியும். வெளியே போயா நான் கடையை சாப்பிட்றேன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு சார், ஒரு மாஸ்கில் எல்லாம் தொழுக போகிறாங்க ஆண்கள், வெளியில் ஒரு லுங்கி மாதிரி ஒரு போர்வை நினைக்கிறேன், போர்வை 4 முனையும் கட்டி விட்டுருக்காங்க. இந்த உள்ள போகிற வேகத்தில் இந்த ஆண்கள் இந்த செல்போன் இப்படி விட்டு அடிச்சுட்டு போகிறாங்க. அந்த போர்வை கூட இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு உள்ள போகிறாங்க. எந்த மாஸ்க்லையாவது நீங்கள் போய் பாருங்க, செல்போனை தொழுகும் நேரத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு எழுதி போடுறாங்க பாருங்க. ஆனால் எங்க எழுதி போட்டுருக்கோம்? பேச மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க, எங்க எழுதி போட்டுருக்கோம்? ஆலயத்துக்குள்ளே எங்க சர்ச்சில் நான் எழுதி போட்டிருக்கேன், அதெல்லாம் சொல்றேன். ஆமா, ஆலயத்திற்குள்ளே செல்போன் பயன்படுத்த வேண்டாம். செல்போன் வந்த உடனே ஏசுனாலே வந்து பிரசங்கம்னு சொல்லி போய் இருமையா நான் போய் பேசிட்டு வரேன். நம்மளால எல்லாம் எடுக்க முடியறதில்லை. பார்த்தீங்களா? நேரம் ஒன்று யோசிச்சு பாருங்க, குடும்பத்தில் இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய நேரத்தையும் எது அதிகமாக எடுத்துக்கொள்ளுது? சில பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த கேம், இந்த இதில் செல்போனில் விளையாடுறது, அல்லது இந்த ரீல்ஸ் பார்க்குறது, அல்லது நண்பர்களோட போய் உட்காந்து அரட்டை அடிக்கிறது, வாட் எவர் இட் இஸ். எது உன்னுடைய அதிகமான நேரத்தை திருடுகிறதோ அதற்கு நீ அடிமையாக இருக்கிறாய். அச்சா, இறை நெருக்கத்திற்கு என்ன அவசியம்? ஒரு பரிசுத்தவான் சொன்னார், நேசம் வளர நேரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. சொல்லுவாங்க, நேசம் வளர நேரம் கொடுக்க வேண்டும், அப்பதான் அந்த க்ளோஸ்னஸ் வரும். அச்சா, என்ன யோசிங்க, குடும்பமா எத்தனை பேர் நீங்க வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேரும் நம்ம குடும்பத்துல இனி வீட்டுக்கு போன பிறகு எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க, எதெல்லாம் நம்ம டைம் வெளியே போயிட்டு இருக்குது, எப்படி அதை சரி பண்றதுன்னு கொஞ்சம் பாருங்க. சரி பண்ணுங்க. இரண்டாவது, இறை பண்பில் உருவாகுங்கள். The family should fill with characters. தேவனுடைய பிள்ளைகள் பண்பு நிலைகளில் ஊன்ற கட்டப்பட வேண்டும். நமக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியங்க. நம்ம மனம் திரும்பி இருக்கிறோன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற மனமாற்றத்தின் அடையாளம் குணமாற்றம். நீங்க இதை நல்லா ஞாபகம், மனமாற்றத்தின் அடையாளம் குணமாற்றம். பண்புகள்ல பூரணம் அடைஞ்சவங்க யாருமே கிடையாது. பண்பு அவர் அவ்வளவுதான், இனி மாறுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே வளர்ற மாற வேண்டிய தேவை இருக்கதான் செய்யுது. ஆனால் மாறணும் மாறணும் மாறிக்கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? என்னுடைய வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரைக்கும் பண்பு நிலைகளில் உருவாக வேண்டும். ஆண்டவருடைய சாயல் எனக்குள் உருவாகுதல் நம்ம சொல்றோமே, எப்படி வரும் ஆண்டவருடைய சாயல்? அவருடைய இயல்புகளின் வழியாகத்தான் அந்த சாயல் எனக்குள் வருகிறது. அவருடைய இயல்புகள், அதான் 2 பேருக்குள்ள வாசிக்கிறோம், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. 2 பேருக்கு 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க, என்ன வார்த்தை வருது? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும். திவ்யனானது தெய்வீக, சுபாவம் என்ன? பண்பு. தெய்வீக பண்புகளுக்கு நீங்கள் என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? நீங்க பங்குள்ளவர்களா மாறும். யோவான் சொல்றாரு 1ஆவது அதிகாரத்துல,
வெளிப்படுத்தின விசேஷத்துல 9வது வசனத்துல சொல்றாரு, பாடுகளுக்கு பங்காளியும். அவர் என்ன சொல்றாரு? உபத்திரவத்துக்கும் பாடுகளுக்கும் என்னவா இருக்கிறேன்? பங்காளியாக இருக்கிறேன். பொறுமைக்கு நான் பங்காளியா இருக்கிறேன். நம்ம எதுக்கு பங்காளர்களா மாறிட்டு இருக்கோம்? பங்காள திட்டத்தில் போய் சேர்ந்துதான் பங்காளிகளை மாறிட்டு இருக்கோம். அப்படிதானே? யாரா பங்காள திட்டத்தை ஆரம்பிப்பாங்க, அங்கே போய் நம்மளும் சேர்ந்து பங்காள திட்டத்தில் பணத்தை கொடுத்து போட்டு நம்ம பங்காளி ஆகிக்கலான்னு பார்க்கணும். நம்ம நிலைமை ஒன்றும் பரிதாபம் இல்லைங்களா? அப்ப யோசிங்க, வாசிக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு உங்களுக்கு பேசுறாங்க. அமைதியா 9வது வசனத்தை பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே என்னவா இருந்தான்? உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். யார் நடுவுல? மேல சொன்னனே, கொடுமை நிறைந்தவர்களுக்குள்ளே, சீர்கெட்டவர்களுக்குள்ளே, மனிதனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததுன்னு சொன்னமே, அந்த மனிதர்களுக்குள்ள இவர் என்னவா இருந்தாரு சொல்லுங்க? உத்தமனும் நீதி, ரைச்சஸ் அண்ட் பிளேம்லெஸ். ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிதான் சொல்லுது. He was righteous and blameless. Blameless அர்த்தம் என்ன தெரியுங்களா? குற்றம் சுமத்தப்படாதவன், பழிக்கு ஆளாகாதவன். பண்பு. அந்த அசுத்தங்களின் நடுவிலே தன்னுடைய பரிசுத்தம் என்கிற பண்பை மிளிர வைப்பதற்கும், அதனால் இந்த உலகத்தின் அசுத்தங்களை ஜெயிக்கிறதற்கும் நோவானால முடிஞ்சது. நோவாவின் மூலமாக வந்த அந்த நெருப்பு குடும்பத்துக்குள்ள எல்லாருக்குள்ளே இருந்தது இல்லையா? அந்த அனல் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் பரவி இருந்தது. நோவா அவன் பசங்களும் மோசம் தாங்க, ஆனா ஆண்டவர் வந்து ஃபேவர் பண்ணி நோவாவுக்காக அவங்களும் உள்ள விட்டாருன்னு நீங்க சொல்லக்கூடாது. அந்த வாழ்க்கை இவர்களுக்குள்ளேயும் இருந்தது. அதனாலதான் அவங்களையும் ஆண்டவர் சேர்த்துட்டார். யோசிச்சு பாருங்க, பண்பு நிலைகளில் வளர்ந்து இருக்கிறோமா? நம்ம குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பண்பு நிலைகளில் ஏற்படுகிற தோல்விகள், கோபம், ஆத்திரம், எரிச்சல், பழிவாங்கும் சிந்தை, வாய் கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், அடுத்தவர்களை புண்படுத்துற மாதிரி பேசுறது, அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இல்லையா? திருப்பத்தூர் பகுதியில் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்த நான் போயிருக்கேன். ரெகுலராக போயிட்டு தான் இருக்கிறது ஆம்பூர் பகுதியில். அப்போ அன்னைக்கு ஒரு விஷயத்தை எல்லாரும் வாணியம்பாடியில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு? 2 சின்ன பசங்க வீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்து ஏதோ வரைஞ்சிட்டு இருந்திருக்கான். அவன் சின்ன பையன் தான். இன்னொருத்தன் போய் அவன் வரையும் போது அவனை காலில் தட்டி விட்டான். வேணும்னே அவன் விளையாடி தட்டி விட்டான். இவன் கோவத்தில் என்ன பண்ணாங்கிறீங்களா? பக்கத்தில் இருந்த கத்திரிக்கோளை தூக்கி அடிச்சிட்டான். கத்திரிக்கோள் நேராக போய் இந்த இருதயத்துக்குள்ள உள்ள சொருகிடுச்சு. இங்கே உள்ள சொருகிடுச்சு. சாக பிழைக்க அந்த குழந்தை ஆஸ்பத்திரி தூக்கி போனாங்க. எதையும் தூக்கி அடிக்கிறது. பண்பு நிலைகளில் கட்டுப்பாடற்ற தன்மை. பண்பு நிலைகளில் நம்ம இன்னும் மாறவே இல்லை. ஒருத்தர் பேசுனா அதுக்கு அவங்கள நோகடிக்கிற அளவுக்கு ஒரு பதில் சொல்லாத வரைக்கும் நமக்கு என்ன வர்றதில்லை சொல்லுங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. அதுல வேற பெருமை வேற. நான் கேட்டேன்னா நாக்கப்படுகிற மாதிரி கேட்பேன் அப்படின்ற வேற பெருமை வேற இல்லை இல்லையா? வைராக்கியங்கள் அண்ணோட சொல்லுவோமா? நான் எப்படி இருக்கணும்? பண்பு நிலைகளில் மேம்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளைகளை பண்பு நிலைகளில் உருவாக்குங்கள். நீங்க எப்படி இருக்கீங்கன்னா அப்படிதான் அவங்க உருவாக்க முடியும். அவங்க உங்களை பார்த்து தான் அவங்க உருவாக்க முடியும். அவங்களை உருவாக்கி விடுங்க. அப்படி அவங்கள அந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. பண்பு நிலைகளில் அன்பு, தாழ்மை, பரிசுத்தம், நீதி, கடவுளுக்கான வைராக்கியம், அதுல அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. படிப்புல எவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கேரக்டர்ல அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களை ஊக்கப்படுத்துங்க, அவங்களை உருவாக்குங்க. ஆனால் நம்ம கேட்க வேண்டிய காரியம், உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். எதன் நடுவில்? அசுத்தங்களின் நடுவில்.
அசுத்தங்களின் நடுவிலே, போராட்டங்களின் நடுவிலே he proved his character. சுத்தி இருக்கிறவங்க அப்படித்தானே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க, எதிர் வீட்டுக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்ப காலையில் நான் சொன்ன ஒரு உதாரணம் அதே மாதிரி தான். என்னை சுத்தி இருக்கிற மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. பட் how do you be? எனக்கு மறக்க முடியாத சில வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கு. கிறிஸ்தவ மன்ற அடூழியம். சென்னையில் நான் அப்போ நான் 7th 9th 10th படிச்சுட்டு இருக்கேன். ஐநாவத்தில் எங்கள் வீடு. நாங்கள் ஒரு இந்த விறகு கடை பார்த்தீங்களா, இந்த விறகு கடைக்கு மேலே எங்கள் வீடு, மேலே மாடியில் வீடு, விறகு கடைக்கு மேலே வீடு. அந்த ஹவுஸ் ஓனர் கீழே இருக்கிற நாங்கள் மேலே இருக்கிறோம். அவங்களும் ஏதோ சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவாங்க, நாங்கள் இன்னொரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். மேலே இருக்கிறோம். 2 குடும்பம் கிறிஸ்தவன்றதுனால அவங்க எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. திருநெல்வேலி சைட்லேருந்து வந்தாங்க, கடை வச்சுருந்தாங்க அந்த ஐயா. நல்ல 2 குழந்தைங்க இருந்தாங்க. நாங்கள் படிச்சு கொடுத்தோம். அப்போ அந்த கேஸ் ரொம்ப ரொம்ப பிரபலமாகாத காலம், மண்ணெண்ணைக்கு உயிரை விடுற காலம். இப்போ நம்ம மறுபடியும் அந்த நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா? மறுபடியும் அதே நிலைமைக்கு தான் போகிறோம். நம்ம மண்ணெண்ணா அடிச்சுப்பானுங்க எல்லாரும். அப்போ எங்கள் அம்மா ஒரு நாள் காலையிலே எழுப்பி, நேரமே எழுப்பி, நாங்கள் இருக்கிற தெருவுலேருந்து ஒரு 2-3 தெருவு தள்ளி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரணும்னு வைங்களேன், நடந்து போய் காலையிலே போய் லைனில். அப்போ என்ன செய்வாங்கன்னா மண்ணெண்ணையும் ஜீனியும் ஒரு நாள் கொடுப்பாங்க, கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக. மற்ற தானியங்களை இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம். ஸோ இவங்க எங்கள் அம்மா காலையிலே போயிட்டாங்க. எங்கள் அப்பா ஆல் இந்தியா ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு மதியம் ஷிஃப்ட்டுக்கு போகணும். இவர் நேரம் ஆகுது, எங்கள் அம்மாவை காணும். இவருக்கு சாப்பிடணும், சாப்பிட்டு போகணும். அப்போ சைக்கிள் தான். ஐநாவரத்துலேருந்து மயிலாப்பூருக்கு ஒரு சைக்கிளே போவார். ஒரு 7-8 கிலோமீட்டர் போயிடுவார். இவர் வெளியே நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கார். இந்த பாடியில் அந்த போர்த்திகள் நின்று பார்த்துட்டே இருக்காரு. எங்கள் அம்மா வருவாங்களா வருவாங்க, எங்கள் அம்மாவை காணும். இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா ரொம்ப லேட்டாக தான் போச்சு. இது ஒரு 10 மணிக்கு மேலே தான் போச்சு. போன 1 மணி நேரத்தில் ஒரு கையில் ஜீனி, ஒரு கையில் மண்ணெண்ணெய் டப்பாவோட வெற்றி கொடி காட்டி வந்தது ஒரு பாட்டில். எங்கள் அப்பா மேலே ரெண்டு கேட்டால், ஏன் சிஸ்டர் போனோன்னா வந்துட்டீங்க? ஆமையா அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்தீங்களா? நிற்கிறாவ, இந்த திருநெல்வேலி பாஷையில் நிற்கிறாவ, அவங்க லைனில் நிற்கிறாவ. நீங்கள் பின்னாடி போனீங்க, முன்னாடி வந்துட்டீங்க. அவங்க முன்னாடி போனவங்களும் இன்னும் காணும். இன்னும் இந்த காட்சியை கண்ணு முன்னாடி மண்ணெண்ணெய் டப்பா வந்து கீழே வச்சது, ஜீனியை கீழே வச்சு. அது என்னன்னாயா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம், மண்ணெண்ணையும் ஜீனியும் வாங்கிறதுக்கும் இந்த வஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? புரியலமான உங்க வீட்டுக்காரம்மா பேசாம லைன்ல நிற்கிறாங்க. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? 4 பேரை ஏசினேன், 2 பேரை பிடிச்சி இழுத்து விட்டேன், ரேஷன் கார்டில் 2 திட்டு திட்டினேன், என்னை கூப்பிட்டு முதல்ல ஊற்றிட்டு அனுப்பிட்டாங்க, நீ போமான்னு சொல்லிட்டான். எங்க அப்பாவுக்கு இருந்த சோகமெல்லாம் போயிடுச்சு. எங்க அப்பா சொன்னாரம்மா, வாழ்க்கையில நானும் நிறைய பிரசங்கத்தை இந்த வசனத்துல கேட்டிருக்கேன், இப்படி ஒரு விளக்கத்தை இந்த வசனத்துக்கு இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை, கேட்டதே இல்லை அப்படின்ட்டார். We should build our life with characters. அன்பும் தாழ்மையும் மனதுருக்கமும் பரிசுத்தமும் நீதிக்கான வைராக்கியமும் பரிசுத்தத்திற்கான ஒரு தேடலும் வாஞ்சையும் நம்முடைய குடும்பங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ குடும்பங்கள பிரச்சனை வராது. பார்த்தீங்களா? யாரா இருந்தா என்ன, எல்லாரோடையும் நம்மளால வாழ முடியும், எல்லாரோடையும் இருக்க முடியும். இவங்க வேண்டாம்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். நம்பர் 3, மூணாவது நீங்க கவனிக்க வேண்டியது, இறை நேரத்திற்கு காத்திருங்கள். வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? இப்போ உங்க பிரசங்கர்கள் உங்களை பிடிக்கிறதுக்கு அவங்க கற்று வச்சிருக்கிறாங்க. அது என்னவென்றால், ஒரு காரியத்தை நீங்க சொன்னீங்கன்னா அது எப்போ நடக்கணும் சொல்லுங்க? ரைட் நவ். இது வார்த்தை கேட்டீங்களா? இப்பொழுதே அப்படியெல்லாம் நடக்காதுங்க. அப்படியெல்லாம் நடக்காது. எந்த காரியமாக இருந்தாலும் தேவ நேரத்திற்கு காத்திருங்கள். வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். ஆண்டவர் ஜீவமா கதையை எதையும் செய்ய மாட்டார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தம், உங்களுடைய நேரம், இதில் அந்த காரியம் நடந்தால் எனக்கு
போதுமானது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 7:11. நோவாவுக்கு 600வது வயதாகும் போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் விளந்தது, வானத்தின் மதகுகளும் என்ன செய்தது? திறவுண்டு. எத்தனை வயசாகும் போது? என்ன பைபிள் பார்த்து சொல்லுங்க. நோவாவுக்கு 600 வயதாகும் போது 2வது வருஷம் 17ஆம் தேதி மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்ப நோவா உள்ள போயிட்டார். அவர் மனைவி பிள்ளைகள். 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 8:13 வாசிங்க. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியில் இருந்த ஜலம் எல்லாம் வற்றி போயிட்டு நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியில் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி என்ன செய்திருந்தது? கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை நாள் உள்ள இருக்க? 1 வருஷம். கணக்கு போட்டீங்களா? ரஃபா எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க சார். இவ்வளோ பெரிய வெள்ளத்தை கொண்டு வர தெரிஞ்சவருக்கு அந்த வெள்ளத்தை உடனே காலை போட்டு வெளியே கொண்டு வர தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க சார். 40 நாள் மழை பெய்ஞ்சிருக்கு. எல்லாம் அவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ராத்திரி அழிஞ்சு போயிட்டாங்க. நோவா, நீ காலையில் வெளியே வந்துரு. பூமியெல்லாம் காஞ்சி கரெக்டாக அவங்கெல்லாம் ரெடி பண்ணி சொல்ல முடியுமா முடியாதா அவரால்? சில காரியங்களை ஆண்டவர் அவருடைய நேரத்தில் தான் செய்வார். அவருடைய வழிமுறையில தான் செய்வார். ஏங்க உள்ள கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இப்படி வருஷக்கணக்கில் இப்படி உள்ளே இருந்தால் எப்படி? சீக்கிரமா உள்ள நம்ம ஆளுங்கன்னா அங்கே ஒரு உபவாச ஜெபத்தை போட்டிருப்பார். தேவன் வேலையை விட்டு வெளியே கொண்டு வரும்படியாக நான் 40 நாள் என்ன செய்தேன்? உபவாசத்தை ஜெபித்தேன்னு இவன் அதுக்கு ஒரு உபவாச ஜெபத்தை போட்டிருப்பான். இருக்கிறாங்க சார். எத்தனை வருஷம் இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. 1 வருஷம். 1 வருஷம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தால் நிலைமை என்ன ஆகுது? விருப்பம் பண்ணணும் இல்லையா? இருப்பாங்க. எத்தனை நாளைக்கு தாங்க இந்த யானையும் சிங்கத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறது? உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தா முதல்ல காக்கா விடுறாரு, அப்புறம் புறா விடுறாரு. இதெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியாத விஷயம் தான் இருக்கா? செங்கடலை ஒரே கொஞ்ச நேரத்தில் பழங்காரு, கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் மூடி விட்டாருல்ல. அதே மாதிரி இவனையும் கொண்டு வந்துருக்க முடியுமா முடியாதா? முடியும். God does everything in His time. தேவனுடைய நேரத்திற்கு காத்திருக்க. ஒருபோதும் ஏன்டாரே 40 நாள் மழை பெய்யும், அப்புறம் நாங்கள் மீதி நாள்லாம் உள்ளே கிடக்கிறதா அப்படின்னு அவன் ஒரு நாள் கேள்வி கேட்டதே. ஏன் நம்ம குடும்பங்களில் குழப்பம் தெரியுங்களா? நமக்கு என்ன செய்ய தெரியல இன்னும்? சொல்லுங்க. தேவனுடைய நேரத்திற்கு அதுக்கு யாராவது ஜோம் பண்ணுவானான்னு பார்க்குறோம். உடனே நடக்கிறதுக்கு ஏதாவது ஜோம் பண்ணுவானான்னு பார்க்குறோம். அல்ல உடனே நடக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கான்னு பார்த்து அங்கே சேர்ந்து ஏதாவது சாதிச்சு வரலான்னு பார்க்குறோம். இப்போவே நடந்துடணும், உடனே நடந்துடணும். சிலர் நடக்காது சார். ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும்போது எத்தனை வயசு? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எத்தனை வயசு? எத்தனை வயசுல ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? அப்படிதான் நம்ம சொல்லிக்கிறோம். நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவனை தேவன் அழைத்த போது அவனுக்கு வயது 50 இருக்க வேண்டும் என்று மெரில் அங்கர் என்கிற வேத ஆராய்ச்சியாளர் சொல்றார். வெரி நோட்டபிள் பைபிள் ஸ்காலர் மெரில் அங்கர். ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அவரை பற்றி தெரியும். அவர் சொல்றாரு, ஆபிரகாமை தேவன் ஊரை விட்டு அழைத்த போது அவருக்கு 50 வயதாக இருந்திருக்க வேண்டும். ஆரான் என்ற இடத்தில் வந்து அவர்கள் தங்கிவிட்டார்கள்னு 11வது அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 25 ஆண்டுகள் ஆபிரகாம் அவங்க அப்பானால அந்த இடத்த விட்டு நகர முடியாம உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் நீங்க 12வது அதிகாரத்துல வாசிக்கிறீங்க, ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவனுக்கு வயது என்னவா இருக்குது? 75. ஊரை விட்டு புறப்படும் போது அல்ல. ஊரை விட்டு புறப்படும் போதே தானே ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இந்த குழந்தை ஆசீர்வாதம் ஒண்ணுதானே இருக்கு. அப்ப வாக்கு தத்தம் பண்ணியே இப்ப இந்த உண்மையின்படி அவருக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு?
50 வருஷம் வாக்கு தத்துவத்துக்கே பொன் விழா கொண்டாடிட்டாரு, கோல்டன் ஜூபிலி இல்லையா? இவ்வளவு நாளா தான் காத்திருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய நேரத்துல தான் நினைச்சாங்க. அவனுக்கு 100 வயது ஆகும்போது என்ன பிறந்தது சொல்லுங்க? ஆமா, எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் காத்துருங்க. எதுக்கு அவசரப்படாதீங்க, உடனே நடக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே பசங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாமே உடனே நடக்கணும், இப்பவே நடந்துடணும், உடனே வாங்கிடணும், உடனே சாதிச்சிடணும். எது ஆசைப்படுறாங்களோ அது உடனே கிடைச்சிடணும். இதுதான் நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளுக்கே காரணம். இந்த உடனே பையன் உடனே கேட்டான்னு சொல்லி ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிள், இப்போ சில மரண விடாஸ் மோட்டார் சைக்கிள் பார்த்துருக்கீங்களா நீங்க? அதை வாங்கி கொடுத்த எப்படி 1 மாசம் 2 மாசம் அவன் காலி ஆகிடும். அப்படிப்பட்ட மோட்டார் பைக்ஸ் தான் இருக்குது. நீங்க பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலான வாலிபர்கள் சாவது எதுதான்? பைக் ஆக்சிடென்ட், அதிவேகமாக போவது, கார்கள். கேட்டவன பிள்ளைகளை பெரிய உடனே பெரியவங்க நம்ம அப்படிதான். எல்லாத்துக்கும் எதுக்கு காத்துருங்க? தேவனுடைய சொல்லுங்க, வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். சார் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. இந்த அம்மா வந்து சொல்றாங்க, எப்பா திராட்சை ரசம் சொல்லுங்க, தெரியல உங்களுக்கு, யோவான் 2 தீர்ந்து போச்சு. அப்படியா? இதோ வராமா அப்படின்னு உடனே ஆண்டவர் போயிட்டாரா? இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க? மரியாதை ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்ரீயே என்னுடைய வேலைக்காரன். இந்த அம்மா போய் வேலைக்காரங்க என்ன சொன்னாங்க? சரி, இப்ப இந்த வேலைக்காரங்க அதுல இருந்து யார் கொஞ்சமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க சொல்லுங்க. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. மரியாதை சொன்னதில் இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இயேசுநாதர் கூப்பிட்டார் அப்படின்னு இருக்கா? இல்ல 2 நிமிஷத்துல கூப்பிட்டாருன்னு இருக்கா? இல்ல எவ்வளவு நேரம் காத்திருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்காங்க. அவருடைய வேலை வருகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? அமைதியாக உட்கார்ந்து. புரியுதா உங்களுக்கு? எனக்கு நம்ம பிரசங்கியார்கள் ஜெபனா சில நேரத்தில் ஆசீர்வாதத்தை இப்பொழுதே எடுத்துக்கொள்கிறேன், அள்ளி கொள்ளுகிறேன், நானே பிடிங்கிக் கொள்ளுகிறேன்னு பேச பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியுது. அவருடைய நேரத்தில் செயல்படுவார். நீங்களும் தேவ நேரத்திற்கு என்ன செய்யுங்கள்? நல்ல ஒரு பண்பு. என்னெல்லாம் பார்த்தோம்? 1, இறை உறவின் நெருக்கம் நம்முடைய குடும்பங்களில் குறைந்து போயிருக்கிறது. இறை பண்பின் வளர்ச்சி தெளிவு நிலை நமக்கு வேண்டும். 3வது, இறை நேரத்திற்கான பொறுமை. 4வது, இறை சாட்சிக்கான கவனம். 6ஆம் அதிகாரம் நோவா உத்தமன் நீதிமான் என்று சொல்லுகிறது. ஆனா அவரும் கூட ஒரு இடத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டார். வேணும்னு செய்யல. அந்த காலத்துல அவ்வளவு பெரிய எஜுகேஷனும் கிடையாது. ஆனா கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டார். வாசிங்க 9ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை கவனிங்க. இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். ஆதியாகமம் 9:20 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிங்க சிஸ்டர், இப்ப வாசிங்க. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? சத்தமா சொல்லுங்க. கெட்ட விஷயம். இது யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது? நம்ம நோவாகிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது இல்லையா? நோவாகிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. அந்த காலத்துல திராட்சை ரசம் குடிக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் தடை விதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. அது அவங்களுடைய உணவுப் பொருள் ஒண்ணுதான். ஆனால் மதி மயங்கும் அளவுக்கு அவர் நிறைய குடிச்சார். தன்னுடைய சுய நினைவை இழக்கிற அளவுக்கு, தன்னுடைய நிதானத்தை இழக்கிற அளவுக்கு போயிட்டார். விசுவாசிகள் எல்லா நிமிஷமும் நம்முடைய சாட்சிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப சொல்லுங்க, கவனமா. உங்களுடைய சாட்சியை கெடுக்கிற, உங்களை மதிமயங்க செய்கிற, உங்கள் சுய நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு போகிற எந்த காரியத்துக்கும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா.
நம்மளை கொஞ்சம் ட்ராக்லேருந்து வெளியில் தள்ளுற விஷயமான கவனம். சாட்சி கட்டி போச்சு இல்லை இல்லையா? விசுவாசம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் செஞ்சிருப்போம், ஆனால் அது தவறாகும். நமக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம இப்படி கவனக்குறைவாக இருந்திருக்க கூடாது. ஆனால் போனது தான், சாட்சி போனது தான். நீ எப்பயுமே கவனமாக இருக்கணும். நம்முடைய சாட்சியை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பேச்சில், நடத்தையில், பார்வையில், சிந்தனையில், நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்துலேயும் நீ எப்பவுமே கவனமாக இருக்கும். உலகம் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே யார் பார்க்குறா? நம்மள கடவுள். நம்ம உங்களுடைய சாட்சி கேட்டை எந்த விதத்திலையும் நீங்க உருவாக்கிறாதீங்க. உங்களை மதிமயங்க செய்கிற, உங்களுடைய கவனத்தை திருப்புகிற எந்த விஷயத்தையும் விட்டு பல தூரம் தள்ளி ரொம்ப கேர்ஃபுல்லாக. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு ஊழியக்கார். ஒரு தடவை நான் ஒரு ஊழியக்காரருக்கு போயிருக்கேன். திருநெல்வேலி பெரிய வீடு, அவரை ரொம்ப பழக்கமானது. பெரிய வீடு நல்லா நிறைய இடம் இருக்குள்ள, ரொம்ப நெருக்கமான ஊழியக்காரர். அதான் பேசிட்டு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்பா கொஞ்சம் இந்த செல்ஃபோன்லாம் பிரபலமாகாத காலம். அப்புறம் நான் கேட்டேன், அம்மா நீங்கள் இவ்வளோலாம் செய்றீங்க, வீட்டில் ஒரு டெலிவிஷன் டிவி கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். பால் இன்னும் எனக்கு அதில் கட்டுப்பாடு வரல அப்படின்னா அது என்ன சொன்னார்? இன்னும் எனக்கு அதில் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுங்களா? டிவி பார்க்கறதுனா நல்ல விஷயம் தான் பார்ப்பேன், வேறு தப்பாக பார்க்க போகிறது இல்லை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்கணுங்கிற கண்ட்ரோல் எனக்கு இன்னும் வரல. என் அறியாமலே நான் நிறைய நேரம் உட்கார்ந்துருக்கேன். அதனால தான் கொஞ்ச நாளைக்கு அது இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, நான் தான் வாங்காமல் இருக்கேன். யோசிச்சு பாருங்க, உங்களை மதிமயங்க செய்கிற, வழிவிலக செய்கிற விஷயங்களுக்கு கவனமாக இருக்கீங்க. வாலிப தம்பிமா, தங்கச்சிமா, உங்களோட படிக்கிற பசங்க, உங்களோட பழகிறவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன விஷயத்த உங்கள்கிட்ட அதிகமான நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நீ என்ன பேசுகிறவங்க கூட, எதில் நீ மகிழ்ச்சி அடைகிற, எதை பற்றி அவன் பேசுகிறான், அந்த மாதிரி ஆளுங்களை விட்டு ரொம்ப கவனமாக அவங்களை விட்டு தூரமாக இருந்தது. மெயின்டைன் யுவர் டிஸ்டன்ஸ். ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா காலப்போக்கில் உங்களையும் அறியாமல் உங்களை அந்த பாவத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடுவாங்க. எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது, ஆனால் நடந்துச்சு. எத்தனை பேர் இப்படி கட்டி வச்சிருக்காங்கல்ல? நேரம் சரியா? ரைட். நம்முடைய இறை சாட்சிக்கான கவனம். உங்களால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுடையோ சபையிலையோ படிக்கிற இடத்துலையோ எங்கேயுமே சாட்சி கேடான காரியங்கள் நடந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை நடந்துச்சுன்னா அதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கவனமாக இருக்கும். சில நியாயமான விஷயங்கள் கூட அதை வந்து பார்க்கணும். எனக்கு நல்ல ஞாபகம். என்னை உருவாக்கின தலைவர்கள் ஒருத்தர் TLS தேவதாசன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர். வெரி குட் பைபிள் ஸ்காலர். நான் பைபிளை இவ்வளோ நேசித்து படிக்கிறதுக்கு ஒரு காரணம் அதுதான். பைபிளை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப நல்ல விஷயம் அவருக்கு. ஆனால் இந்த டைமில் நான் சொல்கிறது வந்து 80s பிஃபோரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பறவைகளை சுடுற பழக்கம் இருந்தது. காலையிலே துப்பாக்கி, நாட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போயிடுவார். சும்மா மெட்ராஸில் தெருவுக்குள்ளே போனால் அப்போ கொஞ்சம் நிறைய மரங்களும் இருக்கும். இந்த குயில் அது இதில் ஏதாவது உட்காந்துருக்கு அடிச்சுட்டு வருவார். அவங்க வீட்டில் சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தடையும் கிடையாது, நார்மலாக நடக்கிற விஷயம். ஆனால் அவர் வீட்டில் ஒரு பைபிள் கிளப் ஒன்று நடக்கும். பக்கத்தில் இருக்கிற நிறைய குழந்தைங்க வருவாங்க. அவர் வீட்டில் ஒரு இங்கிலீஷ் பைபிள் கிளப் நடக்கும். ஆங்கில மொழியை மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச பிள்ளைங்க வருவாங்க. அண்ணா நகர். அவர் சொன்னார், தம்பி வேட்டைக்கறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு நாள் இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த வேலையை அன்னையோடு நிறுத்தி துப்பாக்கி குப்பையில் போட்டேன் அப்படிங்க. ஏன்னு ஒரு நாள் நான் போய் ஒரு மரத்தில் இருக்கிற குயிலை குறி பார்த்து சுட்டுட்டேன். 10 எண்ணிக்கையில் வந்துச்சு. இந்த வேட்டையாடுறவங்களுக்கு எப்பவுமே ஒரு வெறி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த உயிரோட அறகுறை உயிரோட விழுகிறதப்ப என்ன செய்வாங்க? முடக்கத்தனமாக என்ன செய்வாங்க? போய் அப்படி அமைதி பிடிப்பாங்க பார்த்தீங்களா?
அது அப்படியே தவிச்சு அப்படி போகும்போது இவன் வேகமாக ஓடி போய் அவருடைய கீழே குனிஞ்ச அந்த காலை அமுக்கி இப்படி பிடிச்சிட்டு நிமிர்ந்து தூக்கிட்டு இப்படி ரத்தத்தோடு நிமிர்ந்து பார்க்குறாரு. அவருக்கு எதிரில் ஒரு 9 வயசு பையன் நிற்கிறான். அவருடைய பைபிள் வந்து ரெகுலராக வர்ற பக்கத்து வீட்டு பையன். அவன் ஆங்கிலத்தில் அவரை பார்த்து கேட்டான், அங்கிள் நீங்கள் தான் இதை சுட்டீங்களான்னு கேட்டான். ஆமாண்ணா. அவன் சொன்னார், தம்பி தட் இஸ் த லாஸ்ட் டைம் நான் அவனை பார்த்தது. அதுக்கு பிறகு அவன் என் மூஞ்சிலேயே முடிச்சது கிடையாது. நான் எத்தனையோ தடவை அவனை நான் பைபிள் கிளாஸ் கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டான். அவன் அன்னைக்கு விட்டு என்னை கூப்பிட்டு போன வந்தான். அதுக்கு பிறகு அவனை நான் திரும்பி பார்க்கவே இல்லை தம்பி அப்படின்ட்டேன். அப்போ நான் வேட்டையாடுறது யார் கிட்டல இருந்திருக்கு? ஒரு சின்ன அவன் மனசுல ஏதோ ஒரு காயத்தை ஏற்படுத்திடுச்சு. அன்னைக்கு விட்டு தம்பி இந்த துப்பாக்கி தூக்கி மூளையில் போட்டாங்க. அதோட அந்த பழக்கத்தில் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடுத்தவங்க ஆண்டவர்கிட்ட வரவிடாமல் பண்றதுக்கு நம்ம காரணமாயிடும். கவனமா. சரி, அடுத்து நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? இறைவனுக்கேற்ற மனித உறவுகளில் முதிர்ச்சி தேவை. இப்போ குடும்பம் இருக்கும்போது எல்லாரும் நிறைவுள்ளவர்களாக இருப்பார்களா, இல்லை எல்லாரும் குறைவுள்ளவர்களாக இருப்பாங்களா? நீங்க பேசுங்க, சொல்லுங்க. எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பாங்களா 100%? இல்லை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்கும். நான் திருமணம் நடத்தி வைக்கும்போது இதையும் சொல்லுவேன். பொதுவாக பொண்ணு மாப்பிள்ளை இவர் தேவதூதன் கிட்ட இருந்து வரலாமா மாப்பிள்ளை, இந்த அம்மாவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரலாமா, குறைவுகள் உள்ள பலவீனங்கள் உள்ள சாதாரண மனு மக்கள் வேறுபட்ட குடும்பங்கள் இருந்து நீங்க ஒன்று சேர்ந்துக்கிறீங்க. முதல்ல எல்லாம் நல்லா தான் போகும். அப்புறம் தான் இந்த உண்மையான உருவம் என்ன செய்ய வெளியில வர ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் வரும். ஆனா குறைவுகளின் நடுவிலேயும் பலவீனங்களின் நடுவிலேயும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு செலுத்துதல், மன்னித்தல், அதுதான் உறவை கொண்டு போகும். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன படிக்கிறோம்? ஆதியாகமத்தில் வாசிங்க. 9ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம்ம 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரன் இருவருக்கும் என்ன செய்தான்? இவன் தான் முதல்ல போனான். இவன் தான் அவங்க அப்பாவை அந்த பரிதாபமான நிலையில பார்த்துருக்கிறான். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இவன் பார்த்தது தப்பா? நீங்க சொல்லுங்க. நிர்வாணத்தோட நோவா படுத்திருந்தத காம் பார்த்தது தப்பா சரியா? பேசுங்க, சும்மா பேசுங்க. தப்பு இல்ல. போன காட்சியை பார்த்துட்டு அவனும் வேணும்னு போய் பார்க்கல. ஆனா எது தப்பு? அதை வெளியில போய் சொன்னதான் இல்லையா? அதை வெளியில போய் சொன்னதான் தப்பு. இப்ப அவன் போய் வெளியில சொன்னாலே அவங்க 2 பேரும் எப்படி ஆக்ட் பண்ணாங்க வாசிங்க. அதுக்கு கீழே என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் உடனே ஓடி அவர்களும் பார்த்து சிரித்தார்கள் இருக்கா? என்ன வாசிக்கிறோம்? ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு எப்படி வந்தார்கள்? பின்னிட்டு தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணார்கள். குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் என்ன இருக்கும் சொல்லுங்க? பிரச்சனைகள் இருக்கதான். அதை உடனே இன்னொருத்தர்கிட்ட குடும்பத்தில் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இவன் அப்படி இல்லை இப்படி இந்த அம்மா இப்படி அந்த அம்மா இப்படி இல்லை அவர் இப்படி இவர் இப்படி பேசி அவங்களை கேவலப்படுத்தி அவங்களோட இருக்கிறவங்க உறவை கெடுத்துடக்கூடாது. பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட பேசி இப்போ என்ன செஞ்சிருக்கலாம்? முதல்ல போய் அப்பாவை மூடி விட்டுட்டு அவர் எந்திரிச்ச பிறகு சொல்லியிருக்கலாம், அப்பா நீ இனிமேல் படுக்கும்போது கொஞ்சம் எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும், இதை சாப்பிட்றத கவனம் சொல்லியிருக்கலாமா இல்லையா? இது யாரோடையும் முடிச்சிருக்கோம்? அவங்க 2 பேரோடையும் முடிச்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இன்னைக்கு குடும்பங்கள்ல பெரிய பிரச்சனை. உடனே இதை கொண்டு போய் அடுத்தவங்க கிட்ட சொல்றது, அவங்க கிட்ட சொல்றது, அவங்க கிட்ட சொல்றது.
இவங்க பார்த்தான்னு இவங்க சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவன் ஒருத்தன் தொட்டானுவா, ஒருத்தன் கட்டி பிடிச்சானுவா, அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். யாரிடத்தில் குறைவு இருக்கிறதோ அவர்களிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் சொல்ல வேண்டிய முறையில், சொல்ல வேண்டிய வார்த்தைகளுடன், கனிவுடன் அந்த குற்றத்தை என்ன செய்யுங்கள், உணர்ந்து சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லுங்க. இந்த காலத்தில் ஒரு எல்கேஜி பையன் கூட கோச்சிக்குவாங்க. அன்றைக்கி ஒரு எல்கேஜி பையன் கோச்சிட்டான். ஏன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடியே என்னை திட்டாங்க அப்படின்னா. ஆமாம் சார், வயசு எல்லாம் அவனுக்கு 3 வயசு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடியே திட்டார் மம்மி அப்பா அப்படின்னா அவனுக்கு கூட கோபம் வருது. உணர்ந்து நான் ஃபேமிலி கவுன்சிலிங்கில் நான் பார்த்துருக்க முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த பொம்பளை தான் அவங்க சொல்லுவாங்க, சார் இங்கே அப்படி இப்படி போட்டித்தனமாக நடக்கிறாரு. நான் பல பேர் சொல்கிறேன், எல்லாரும் என் மேலே சண்டைக்கு வந்துடாதீங்க, 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது. அவர் சொல்லுவார், ஐயா அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னால் பரவாயில்ல ஐயா, அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து பசியோடு உட்காந்து தட்டில் சோறு போடும்போது தான் இவன் எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க. அதெல்லாம் தட்டு விட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவர் பிள்ளைங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கும், சொல்லுங்க, சொல்லித்தான் ஆகணும். கணவன் மனைவிட்ட சொல்லலாம், மனைவி கணவன் ஏதோ ஒன்று சொல்கிறோம். என்ன அந்த அந்த அப்ரோச்சிங்கும் அந்த அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷனும் ரொம்ப முக்கியம். எதை எப்போ எப்படி சொல்லணுன்றது ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்ம குடும்பங்களில் பிரச்சனை இல்லையா? யோசிச்சு பாருங்க, நீங்கள் இறைவனுக்கேற்ற மனித உறவுகளிலே முதிர்ச்சியாகிறீர்களா? குடும்பங்களில் பிரச்சனை வர்றதுக்கு நீங்கள் தான் காரணமா? ஏன் இன்னைக்கு நிறைய பேரோட நீங்கள் பேசுறதே இல்லை? நிறைய பேரோட பகையோடு இருக்கிறீங்க, நிறைய பேர் வீட்டுக்கே நீங்கள் போக முடியறதில்ல. இது கூட ஒரு காரணமாக இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் முடிஞ்சது. காயின் ஆபேல் பற்றி காலையில் படித்தோம் இல்லைங்களா? காயின் ஆபேல் பற்றி படித்த விஷயத்தில் ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் வருதா நீங்கள் பார்த்துக்கங்க. அப்புறமா முதல்ல என்னது? எரிச்சல். முதல் வார்த்தை என்ன வருது சொல்லுங்க கொஞ்சம். எரிச்சல். 2வது வார்த்தை என்ன வார்த்தை? முகநாடி வேறுபட்டது. அப்புறம் என்ன வருது? காயின் ஆபேலோட பேசினான். அடுத்து என்ன வார்த்தை வருது? விரோதமாய் எழும்பி அவனை என்ன செய்தான்? கொலை செய்தான். என்னெல்லாம் வருது பாருங்க. எரிச்சல், முகநாடி வேறுபட்டது, பேசினான், விரோதம் மனப்பாங்குடையவனா மாறினான், கொலை செய்தான். இல்லையா? இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை? ஆபேல் எதுவுமே சம்பந்தப்படலை. ஆனா கடவுள் அவனுடையதை ஏத்துக்கிட்டாரு, என்னுடைய என்ன செய்யல அவரு ஏத்துக்கிறான். இப்ப என்கிட்ட என்ன பிரச்சனை அவன் பார்க்கவே இல்லை. அவனாலதான் எனக்கு போச்சுன்னு நினைச்சானே தவிர எனக்கு என்கிட்ட என்ன பிரச்சனை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கல. நம்ம அப்படி கேட்டுருக்கலாம், ஆண்டவரே ஏன் என்னை சொல்லுங்க, ஏன் என்னை ஏற்கல, ஏன் என் காணிக்கையை நீங்க அப்படி கேட்டுருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம், இவன் வந்து வச்சதால எந்த ஏற்றுக்காம போச்சுன்னு அவன் நினைக்கிறேன். மனித உறவுகள் கெட்டு போக பார்த்தீங்களா? நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் அவனோட பேசுறாருல, காயினோட பேசுறாருல, என்ன சொல்றாரு பாருங்க. என்ன வாசிக்கிறோம்? 6வது 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஒரு மொழிபெயர்ப்பு இதுதான் நான் நினைக்கிறேன். ஐஎஸ்வி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ஐஎஸ்வி என்கிற ஆங்கில வேதாகமும் இப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறது. தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு இப்படிதான் சொல்லுது. அதான் கரெக்டு நான் நினைக்கிறேன். பாவம் நீ நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நான் சொல்ற திருப்பி சொல்றீங்களா? பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு. வேட்கை கொண்டுனா உன் மேல ஒரு வெறித்தனமா, அது உன் மேல ஒரு பிரியத்தோட அது உன் வீட்டு எங்கே படுத்திருக்கும்?
வாழ்வில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும். இப்ப நம்ம பைபிள் எப்படி இருக்கு? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் இருக்கு. பார்த்தீங்களா? ஆக்சுவலா ஒரு 2-3 மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நீ அதை அடங்கி ஆள வேண்டும். நீ உனக்குள்ள முதல்ல அடங்கி அந்த தன்மை, அந்த எரிச்சலையும் அந்த கோபத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? அதான் that is the right translation. ஐஎஸ்வில ஒரு பாடம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பண்பு நிலைகளிலே நான் மிக கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். பண்பு நிலைகளிலே என்னுடைய வாழ்க்கையை கட்ட உதவி செய்யும். இறைவனுக்கேற்ற மனித உறவுகளின் முயற்சி எனக்கு தேவை. எத்தனை பேரோட பேசாம இருக்கீங்க? குடும்பத்தாரோட எத்தனை பேரோட உங்களுக்கு பகை? புருஷன் மனைவியே நீங்க பார்த்தீங்கன்னா சண்டை வராதுன்னு நான் சொல்ல வரல. கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும், சண்டைகள் வரதான் செய்யும். ஆனா அதை சில மணி நேரங்கள்ல நீங்க முடிவு கொண்டு வந்துடும். எங்க சர்ச்சில் ஒரு அம்மா அன்னைக்கு சொல்லு, ஐயா இவங்க வெளியே போய் புரோட்டாவா சாப்பிட்டு இருக்காங்க ஐயா அப்படி. இங்க பாப்பா என்னப்பா பிரச்சனை? ஆமாங்க, இவருக்கு எனக்கு பிரச்சனையே 1 வாரம் ஆச்சு. சரி 1 வாரம்னா என்ன பிரச்சனை? நான் 1 வாரமா வீட்டிலே சாப்பிட்றேன், வெளியே சாப்பிட்றேன். சர்ச்சை வரும்போது அந்த பொண்ணு நடந்து வருது, இது வண்டியில் வர்றாரு. அது அவள் பொண்ணு சொல்லி பாருங்க, மேலே ஒரு கோபத்தில் என்ன நடக்க விட்டு ஒரு வண்டியில் வந்தாரு பாருங்க. நான் சொல்லி நீ சர்ச்சை வந்ததே வேஸ்ட், நீ பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமா வராதாங்க சொல்லுங்க சார்? எங்க 2 பேருக்குள்ள சார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வந்ததுன்னு சொன்னவங்க கைது காட்டி பாருங்க. நீங்க தான் கைது பண்ணிக்கிறீங்களா? நான் கைது கொடுக்குறேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா முழு பூசணிக்காய ஆமா இல்லையா? கணவன் மனைவி சண்டை வராது, சண்டையே வராது. யாருக்கு தெரியுங்களா? ஒரு கணவன் பொம்மை ஒரு மனைவி பொம்மையை பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா 2 பேருக்கு என்ன வராது? சண்டையே வராது. அப்படி இல்லைல்ல, கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். பேச்சுக்கள் ஒரு சிலரை காயப்படுத்திடும், நடக்கும். சில மணி நேரத்திற்குள்ளாக அதை நீங்க என்ன செஞ்சிடணும்? அதை சரி பண்ணிடணும். வால்பாறையில் ஒரு குடும்பம் 15 வருஷமா பேசுறது கணவன் மனைவி. 15 வருஷமா பேசுறதே இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் 2 பேரும் ஜோடியா போயிடுவாங்க. ஏன்னா வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. வெளியே போகும்போது எல்லாத்துக்கும் போய் பணம் கட்டி தோத்துறட்டு வந்துடுறது. வீட்டுக்குள்ள வந்தோன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் படுத்துக்கிறது, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் சமைக்கிறது. எத்தனை குடும்பங்கள் நடக்கு தெரியுங்களா? இதுல பிள்ளைங்க தான் அவையார். இப்போ அம்மாட்ட போய் சொல்லு, அவங்க அவையார் தூத்து போவாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மாட்ட சொல்லு, அங்கே அது சொல்லுறாரு. அதிகமானுக்கும் தொண்டமானுக்கும் இடையில அவையார் நடந்த கதையாகி போயிடும். ஒரு கணவன் ரொம்ப வருஷமா மனைவிக்கு பேசுறது, அவர் பழி வாங்கணும்னு நினைச்சாரு. நாளைக்கு இவ்வளோ பழி இதை சொல்லி வச்சு இவரை 4 பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரு, 5 மணிக்கு இவர் எழுந்து சொல்லி போகணும். அதனால 5 மணிக்கு என்னை எழுப்பவும் அப்படின்னு பேப்பர்ல எழுதி அந்த அம்மா தலையணைக்கு வச்சு போய் படிச்சுக்கிட்டாரு. இவர் என்ன நினைச்சாலும் இவர் கண்டிப்பா அதை பார்க்க போறது இல்லை, எழுப்ப போறதும் இல்லை. இதை வச்சே இவரை காலையில் வம்பு கட்டலாம்னு நினைச்சு இவர் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு தூங்கிட்டாரு. 7 மணிக்கு எழுந்திரிச்சார். நீ எழுப்பாமல் விட்டு விட்டார். நான் 5 மணிக்கு உன்னை எழுப்ப சொல்லியிருக்கிறேன், ஏன் எழுப்பல? நான் சொல்லிட்டு நீங்க தான் எந்திரிக்கிறேன்னு சார் அம்மா கூட எங்க சொன்ன எழுப்பவே இல்லை. போய் தலையை தூக்கி பாருங்க சார் அம்மா. அங்கே என்ன இருந்தது? 5 மணி ஆகிவிட்டது, எழுந்திருக்கவும் ஒன்றும் பேசல. இருக்கும், நிறைய இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வாக்குவாதங்கள் வரலாம். வாக்குவாதங்கள் ரொம்ப சத்தமாக போகக்கூடாது. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அமைதியாக போயிடலாம். அந்த நேரத்தை தவிர்த்து அப்புறமா பேசலாம், விட்டு கொடுக்கலாம். கொஞ்ச நேரத்திலே அதை சரி பண்ணிடணும். அது அப்பவே கொஞ்ச நேரத்திலே சரி பண்ணிட்டு அடுத்து நம்ம விஷயத்தை பேச ஆரம்பிச்சிடணும். நீட்டமாக எடுத்துட்டு போனீங்கன்னாலும் பிரச்சனை வரும். ஏனென்றால் எல்லாருக்குள்ளே என்ன உண்டு? குறைவுகள். அதோட கேட்போமா? சொல்லுங்க, சொல்லி முடிச்சிடலாம்.
சொல்லுங்க பாருங்க, என்னென்ன பார்த்தோம் நம்ம இப்போ? நோவின் குடும்பத்துக்கு என்னென்ன பார்த்தோம்? இறை உறவின் நெருக்கம் அவசியம். அப்புறம் என்னமா? இறை தன்மைகளில் நமக்கு இருக்க வேண்டிய பருக்கம், நெருக்கம், வளர்ச்சி. வாசிங்க. அப்புறம் இறை சாட்சிக்கு கவனம். அடுத்தபடியா இறைவனுக்கு ஏற்ற மனித உறவுகளில் நமக்கு முதிர்ச்சிகள். என்னோட கேட்பாண்டவரே, மத்தியான நேரத்தில் நீங்க என்னோட பேசிக்கிறீங்க. பல ஏரியாஸ் எங்க குடும்பங்கள் இங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாங்கள் எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கோம். காயங்களோடு இருக்கிறோம், வருத்தங்களோடு இருக்கிறோம். ஆனால் எதுவுமே சரி செய்ய முடியாது என்ற நிலையில் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் எல்லாம் நம்ம கிட்ட தான். ஜெபிக்கலாமா? தலைகளை